வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வினோத் பால் சோலமன். நான் செய்தி அரங்கினுள் தனித்திருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. வெளியில் செல்லும் போது நாம் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும். தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஒரே நாளில் 1819 பேருக்கு கொரோனா பாதிப்பு. 34,000 நெருங்கும் மொத்த பலி எண்ணிக்கை. தமிழகத்தில் 24,000 பேருக்கு கொரோனா சிகிச்சை. 2,583 பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை தகவல். கேரளாவில் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் கொரோனா தொற்று. ஒரே நாளில் 18,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சம். டெல்லியில் குறைந்து வரும் கொரோனா பரவல். திங்கட்கிழமை முதல் 50% இருக்கைகளுடன் திரையரங்குகளுக்கு அனுமதி. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக நாளை துவங்கவிருந்த கன்வர் யாத்திரை ரத்து. யாத்ரீகர்களுக்கு அனுமதி இல்லை என ஹரித்வார் நிர்வாகம் அறிவிப்பு. தொடர் மழையால் வேகமாக நிரம்பும் வைகை அணை. தண்ணீர் திறப்பால் கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுரை அழகர் கோவில் ஆடி பிரம்மோற்சவ விழா. 18ஆம் படி கருப்பணசாமி கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற சந்தன காப்பு அலங்காரம். மும்பையில் புதிய கட்டடம் கட்டும் பணியின் போது லிப்ட் அறுந்து விழுந்து விபத்து. 4 பேர் பலி, ஒருவர் காயம். ஆஸ்திரேலியாவில் பவளப்பாறைகள் அழிவின் ஆபத்தில் இருப்பதாக அறிவிக்க தயங்கும் யுனெஸ்கோ. இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் புவியியல் வல்லுநர்கள் ஏமாற்றம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கர்நாடகாவில் நாளை முதல் மத வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கொரோனா ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகளை அறிவித்து அந்த மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி மத வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வழிபாட்டு கூட்டங்கள், திருவிழாக்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு பூங்காக்களை திறக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் வரும் 26ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் புதிய உச்சமாக தினசரி கொரோனா பாதிப்பு 18,000 கடந்துள்ளது. நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களில் கொரோனா பரவல் குறைந்துவிட்டது. ஆனால் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து காணப்படுகிறது. நாட்டிலேயே கொரோனா பாதிப்பில் கேரளா முதலிடத்தில் இருந்து வருகிறது. அதன்படி ஒரே நாளில் 18,531 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 98 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். 15,507 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினர். தற்போதைய நிலவரப்படி 1,38,124 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பக்ரீத் பண்டிகைக்காக கேரள அரசு தளர்வுகளை அறிவித்திருந்த நிலையில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்துள்ளது. கேரளாவில் மேலும் 2 ஜிகா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 46ஆக உயர்ந்துள்ளது. இதில் 5 பேர் மட்டும் சிகிச்சையில் இருப்பதாக அந்த மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். உலகில் மக்கள் நிம்மதியாக உறங்குவதற்கு பெகாசஸ் போன்ற தொழில்நுட்பங்களே காரணம் என இஸ்ரேல் சைபர் பாதுகாப்பு குழுமமான NSO விளக்கம் அளித்துள்ளது. இஸ்ரேல் நாட்டின் சைபர் பாதுகாப்பு குழுமத்தின் பெகாசஸ் உளவு செயலி மூலம் இந்தியா உள்பட பல நாடுகளின் முக்கிய தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் உளவு பார்க்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. பெகாசஸ் செயலியால் உளவு பார்க்கப்பட்டவர்களின் புதிய பட்டியல் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது.
NSO மீது பல நாடுகள் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வரும் நிலையில் பெகாசஸ் உளவு விவகாரம் குறித்து விசாரிக்க இஸ்ரேல் அரசு ஆய்வுக்குழு அமைத்து விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் பெகாசஸ் போன்ற உளவு செயலிகளால் தான் தீவிரவாதம் உள்ளிட்ட அச்சுறுத்தல்கள் இல்லாமல் உலக நாடுகளில் மக்கள் நிம்மதியாக உறங்குகிறார்கள் என NSO நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர், தாங்கள் பெகாசஸ் செயலியை இயக்குவதில்லை என்றும் அந்த செயலி சேகரிக்கும் விவரங்களையும் சேமித்து வைப்பதில்லை என்றும் தெரிவித்தார். பல நாடுகளின் அரசுகளுக்கு தாங்கள் மென்பொருள் வழங்கி வருவதாகவும் ஒருவேளை அது தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக நாளை துவங்கவிருந்த கன்வார் யாத்திரை ரத்து செய்யப்பட்ட நிலையில் யாத்ரீகர்களுக்கு அனுமதி இல்லை என ஹரித்வார் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஆண்டுதோறும் கன்வர் யாத்திரை நடைபெறும். இந்த யாத்திரையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு செல்லும் சிவபக்தர்கள் ஹரித்வார், கௌமுக், கங்கோத்ரி உள்ளிட்ட புனித தலங்களுக்கு சென்று கங்கை நீரை எடுத்து செல்வார்கள். இந்த கங்கை நீரை தங்கள் ஊர்களில் உள்ள சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்வார்கள். கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு கன்வார் யாத்திரை ரத்து செய்யப்பட்டது. இந்த ஆண்டு 3ஆம் அலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உத்தரப்பிரதேச அரசு கன்வார் யாத்திரைக்கு அனுமதி அளித்திருந்தது. இதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு கன்வார் யாத்திரையை உத்தரப்பிரதேச அரசு ரத்து செய்தது. இதைத் தொடர்ந்து உத்தரகாண்ட் மற்றும் டெல்லி அரசுகளும் கன்வார் யாத்திரைக்கு அனுமதி இல்லை என அறிவித்தது. நாளை கன்வார் யாத்திரை துவங்க உள்ள நிலையில் ஹரித்வாருக்கு யாத்ரீகர்களுக்கு அனுமதி இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாத்திரைக்காக வழக்கமாக போடப்படும் கடைகளுக்கும் அனுமதி இல்லை என்றும் கடைத்தெருக்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை மாவட்ட எல்லைகள் தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிற சுற்றுலா தலங்களுக்கு செல்வோர் கொரோனா இல்லை என்ற சான்றிதழுடன் செல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6வது நாளாக தினசரி கொரோனா பாதிப்பு 2000த்திற்கும் கீழ் குறைந்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 1819 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. வைரஸ் பாதிப்பால் 27 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் 24,025 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் சூழலில் 2583 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். கோவையில் ஒரே நாளில் 175 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் 2222 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 243 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். ஈரோட்டில் 132 பேருக்கும், சென்னையில் 127 பேருக்கும், சேலத்தில் 107 பேருக்கும், திருப்பூரில் 98 பேருக்கும், தஞ்சையில் 96 பேருக்கும், செங்கல்பட்டில் 95 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. 71 அடி உயரம் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 68.5 அடியாக உயர்ந்துள்ளது. இதையடுத்து அணையிலிருந்து வினாடிக்கு 971 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையில் இருந்து வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மதுரை, தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆழியாறு நீர்த்தேக்கத்தில் இருந்து புதியதாக கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்த இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் திருப்பூர், கோவை மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளை திரட்டி பொள்ளாச்சி பகுதியில் உள்ள PAP பாசன பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்த்தேக்க திட்டத்திலிருந்து ஒட்டஞ்சத்திரம் நகருக்கு குடிநீர் எடுத்துச் செல்வதாக அந்த ஒட்டஞ்சத்திரத்தினுடைய அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த பாசன பகுதியில் இருக்கின்ற கோயமுத்தூர், திருப்பூர் மாவட்டத்திலே தண்ணீர் இல்லாமல் தென்னை எல்லாம் காய்ந்து ஆண்டுக்கு 1 தண்ணீர் 2 தண்ணீர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து குடிநீரை அங்கே எடுத்துச் சென்றால் இந்த விவசாயம் பாழ்விட்டுவிடும். ஆகவே அதுக்கு வேறு நீர்த்தேக்கம் ஒன்று கட்டி அதிலே இருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கொண்டு இதிலே இருந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று சொல்கின்றோம். இந்த திட்டத்தை கைவிட்டு தடுத்து நிறுத்தி இந்த பகுதி விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். 1 வார காலத்திற்குள் முதல்வர் அறிவிப்பார் என்று நம்புகிறோம்.
அறிவிக்கவில்லை என்றால் திருப்பூர் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பிஏபி விவசாயிகளையும் ஒன்று திரட்டி இந்த திட்டத்தை கைவிடும் வரை நாங்கள் பொள்ளாச்சி பிஏபி அலுவலகத்திலே உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம். பாசன நீரை அதிகப்படுத்தாமல் பாசன பகுதியை விரிவாக்கம் செய்வதனால் தற்சமயம் இந்த பாசன நிலத்திற்கு உண்டான முழுமையான தண்ணீர் இல்லாதல் பற்றாக்குறையான சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலையில் ஒப்பந்தத்திற்குட்பட்ட நமது தொகுப்பணையான ஆழியாற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் எடுத்துச் செல்வதாக மாண்புமிகு அமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அதை கண்டித்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். பரிசீலனை செய்யவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டம் இங்கு 4.5 லட்சம் ஏக்கர் பாசனத்திற்கு உட்பட்ட விவசாயிகளால் முன்னெடுக்கப்படும். தமிழ்நாடு கிரிக்கெட் மகளிர் அணியில் விளையாட மயிலாடுதுறை பள்ளி மாணவி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் அணியில் விளையாட மயிலாடுதுறை தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவி தன்யா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாணவி தன்யாவுக்கு பள்ளியின் தாளாளர், நிறுவனர், ஆசிரியர்கள், பயிற்றுனர் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். 2 வருஷமாக நான் கிரிக்கெட் கோச்சிங் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய கோச் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் ஜெய்குமார் மாஸ்டர் அண்ட் ராஜ்குமார் மாஸ்டர். ஸ்டேட் செலெக்ஷன் வந்துச்சு. வந்தபோது ஒரு 460 எபோ பீப்புள்ஸ் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் அண்டர் 19 நான் கலந்துக்கிட்டேன். அதில் நான் 6வது இடத்துல நான் அங்கே இருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்டேட் செலெக்ஷன், நான் இப்போ ரவுண்ட் ராபினில் இருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்டேட் செலெக்ஷன் ஆகும். என்னோடய எய்ம் என்னென்னா நான் நேஷ்னலுக்காக விளாட்ணும், அதுதான் என்னோடய எய்மு. ஸோ நான் அதுக்காக தீவிரமாக பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய அப்பா, என்னோடய மாஸ்டர்ஸோட கனவை, என்னோடய கனவை நான் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நான் என்னோடய கண்ட்ரிக்காக நான் ரெப்ரசென்ட் பண்ணி நேஷ்னல் விளாட்ணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. நடிகர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வதை விட சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய தன்னார்வலர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வது நல்ல சமூகத்திற்கான அடையாளமாக இருக்கும் என நடிகர் ஆரி அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். கொரோனா காலகட்டத்தில் சேவை செய்த சென்னையை சேர்ந்த 235 தன்னார்வலர்களை கௌரவப்படுத்தும் விழா சென்னை வேளச்சேரியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ஆரி, கதாநாயகனாக மட்டுமல்லாமல் வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடிக்க ஆவலுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். துரை ஃபவுண்டேஷன் சார்பாக இன்றைக்கி நடக்கிற இந்த விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் சினிமாவில் ஹீரோஸாக இருக்கோம். ஆனால் உண்மையாகவே ரியல் ஹீரோஸ் அப்படின்னா இந்த பேண்டமிக் டைமில் வெளியில் தங்கள் உயிரையும் துச்சமென மதித்து வேலை செஞ்ச இந்த வாலண்டியர்ஸ்க்கு கௌரவிக்கிற ஒரு விழா. ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு ரெகக்னைஸும் பண்ணியிருக்காங்க. நிறைய கால்ஸ் வரதெல்லாம் அவங்க என்னென்ன தேவைகள் இருக்குது, அவங்களுக்கு மருத்துவ உதவியா, அவங்க வீட்டுக்கு வாலண்டியர்ஸ் உணவு சார்ந்த விஷயங்கள் உதவியா, இல்லை இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கான உதவிகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. தேவைக்கான மனிதர்களுக்கு இடையே சேவைக்கான மனிதர்கள் ரொம்ப குறைட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு மரியாதை பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விழாவாக இன்னைக்கு ரொம்ப அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விழாவில் கலந்துக்கிறதுல உண்மையிலே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. பெகாசஸ் உளவு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவி விலக வேண்டுமென மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி வலியுறுத்தியுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பெகாசஸ் உளவு விவகாரத்தை கண்டித்து முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவையும் பாதுகாப்பதற்காகவே உளவு பார்க்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி 10 மாநிலங்களில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. பல கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்சிகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. ஜனநாயகம் என்பது முற்றிலுமாக முறிக்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் இதில் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் இதில் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவினுடைய ஜனநாயக கூறு என்பது முற்றிலுமாக அளிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இது அனைத்தும் பாஜகவினுடைய வேலை திட்டமாக இருக்கிறது. இது தேசத்திற்கு பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்ட உளவு அல்ல, அமித்ஷா மோடியினுடைய அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்ட உளவாகத்தான் இதை பார்க்கிறோம். இனிவரும் செய்திகள் சிலவற்றை வேக செய்திகளாக பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள் முன்னிலையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சியின் போது சமூக இடைவெளி காற்றில் பறக்க விடப்பட்டது. நோய் தொற்று காலத்தில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்தில் குவிந்தனர். இதில் பங்கேற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நிர்வாகிகள் முகக்கவசம் அணியாமல் இருந்தது பொதுமக்களை முகம் சுழிக்க வைத்தது.
திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்திற்கு சொந்தமான 5 வேலி நிலப்பரப்புடைய செங்கழிநீர் ஓடை உள்ளிட்ட பல ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக இந்து முன்னணி மாநில இணை அமைப்பாளர் திரு ராஜேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஆக்கிரமிப்பில் உள்ள செங்கழிநீர் ஓடையை அறநிலையத்துறை நிர்வாகம் மீட்டெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். யானைகள் வழித்தடம் மற்றும் அவற்றின் வாழ்விடத்தை கண்டறிய சர்வதேச நிபுணர்களுடன் இணைந்து ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கோவை மலையடிவாரத்தில் யானைகள் வழித்தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி யானைகள் நல ஆர்வலர் முரளிதரன் தாக்கல் செய்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீலகிரியில் யானைகளின் வழித்தடம் மற்றும் அவற்றின் வாழ்விடத்தை கண்டறிய ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அமமுக திருச்சி மாநகர் மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோமரசம்பேட்டை ஊராட்சியில் இருந்து திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் கழகத்தில் இணைந்தனர். திமுகவை சேர்ந்த திரு ரமேஷ் தலைமையில் அக்கட்சி உறுப்பினர்கள் அமமுக பொருளாளரும் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளருமான திரு ஆர் மனோகரன் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இதில் மணிகண்டம் ஒன்றிய செயலாளர் திரு பாக்கியராஜ், மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளர் திரு அப்துல் ரஹ்மான், மாவட்ட விவசாய அணி செயலாளர் திரு ராமலிங்கம், அந்தநல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் சாத்தனூர் திரு வாசு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயலில் சம்பளம் கேட்ட சினிமா உதவி இயக்குநரை தாக்கிய பேச்சிமுத்து என்ற தயாரிப்பாளர் மீது புகார் அளித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இயக்குநர் மகேந்திரன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உதவி இயக்குநராக காளிமுத்து தயாரிப்பாளர் பேச்சிமுத்துவிடம் சென்று சம்பளம் கேட்டுள்ளார். இதில் இரு தரப்பினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது தயாரிப்பாளர் பேச்சிமுத்து காளிமுத்துவுடன் வந்த இயக்குநர் மகேந்திரனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியத்தில் திமுக, அதிமுகவை சேர்ந்த பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் அமமுகவில் இணைந்தனர். பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் பொம்மிடி நகரத்தில் திமுக, அதிமுகவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் பொம்மிடி நகர எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் திரு எஸ் தங்கமணி தலைமையில், மாவட்ட செயலாளர் திரு டி.கே. ராஜேந்திரன் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தருமபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு டி.எம். பெரியசாமி, பொம்மிடி அம்மா பேரவை நகர செயலாளர் திரு எம். ராஜிபிரியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் கொரோனா 3வது அலையை தடுக்கும் விழிப்புணர்வு பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ராமு விழாவில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சென்னையில் காவலர்களின் குடும்பத்தினருக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 5000 காவலர் குடும்பங்களுக்கு சானிடைசர், முகக்கவசம் அடங்கிய கொரோனா தடுப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அப்போது பேசிய காவல் ஆணையர் திரு சங்கர் ஜிவால், கொரோனா காலகட்டத்தில் காவல்துறையினர் சிறப்பாக பணியாற்றியதாகவும் அவர்களை பாராட்டும் விதமாகவே தடுப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். தென்காசி அருகே சுடுகாட்டிற்கு சென்று திரும்பிய சாமியாடிகள் கையில் மனித தலையுடன் வந்ததால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது. பாவூர் சத்திரம் அருகே உள்ள கல்லூரணி கிராமத்தில் நேற்று முன்தினம் கோவில் கொடைவிழா நடைபெற்றது. அப்போது அங்கு சாமியாடிய சிலர் நள்ளிரவில் சுடுகாட்டிற்கு சென்று திரும்பிய போது கையில் மனித தலையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனை அந்த கிராமத்தை சேர்ந்த பலர் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இதுகுறித்து அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வடுகர்பேட்டையில் அணுகு சாலை சுரங்கப்பாதை அமைக்க கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையை கடப்பதற்கு பாதுகாப்பான அணுகு சாலை சுரங்கப்பாதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என அரசுக்கு பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் அதனை பொருட்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே வேன் கவிழ்ந்த விபத்தில் 13 பேர் காயமடைந்தனர்.
லால்பேட்டை கிழக்கு மீனா தெருவை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் நாகூர் ஆண்டவர் தர்காவில் வழிபாடு நடத்திவிட்டு திரும்பிய போது கருவேலங்கடை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் எதிர்பாராத விதமாக சாலையோரத்தில் உள்ள வாய்க்காலில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 13 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமமுக திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் சார்பில் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் செங்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு செங்கம் பரந்தாமன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளரும் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளருமான திரு NG பார்த்திபன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ஓர்லி பகுதியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி கட்டடத்தின் லிப்ட் அறுந்து விழுந்து 4 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் காயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் மீட்புப் படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். டெல்லியில் வரும் 26ஆம் தேதி முதல் திரையரங்குகள் 50% இருக்கைகளுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் மற்றும் பேருந்துகள் 100% இருக்கைகளுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அழகு நிலையங்கள் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி செயல்படலாம் என்றும் திருமண நிகழ்ச்சிகளில் 100 பேர் வரை பங்கேற்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னை வருகிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு, ஆகஸ்ட் 2ஆம் தேதி தலைமைச் செயலக வளாகத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமையில் நடைபெறும் தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார்.